வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதாவது தமிழ்நாடு அரசியலில் நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது தேசிய அரசியலை பேசாமல் இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இவிஎம் சம்பந்தமான விஷயம் நேற்று உச்சநீதிமன்றத்தில், அதுவும் தலைமை நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா தத்தா அவர்கள் தலைமையிலான அமர்வு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 40,000 ரூபான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனு போட்ட ஹரியானாவை சேர்ந்த அமைச்சர் தகவல்களை மறைச்சிட்டாருன்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கோபமாக நீதியரசர்கள் திருப்பி அனுப்பினது. இப்படி பல விஷயங்கள் நேற்று நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற மாதிரி இவிஎம் வேணாம், எங்களுக்கு அந்த பழைய வாக்கு சீட்டை வச்சே நடத்தணும் அப்படின்ட்டு சொன்னதை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இல்லை நாங்கள் அது நம்பிக்கை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இவிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா அது நம்ம பின்னால் வேணால் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவிஎம் சேஃபாக இல்லைன்னா புதுசாக நிறைய பேர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இங்கே திமுக ஜெயிக்குது, மற்ற இடத்துல ரேவந்த் ரெட்டி எப்படி ஜெயிச்சார், அதனால் இது நம்பகத்தன்மை நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. இவிஎம் இருக்கிற வரைக்கும் மோடி தான் ஜெயிப்பாருப்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதை தெளிவுபடுத்த வேண்டியது அனைவரின் கடமை. ஏன்னா சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு தூக்கி போட்டு பண்ண வேண்டியதானே அப்படின்னா, சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சுங்கிற ஒரு காரணத்துக்காகவே வேகமாக செய்யக்கூடிய நடைமுறையை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகணுமா அப்படின்னு ஒரு பெரிய எண்ணம் இருக்குது. ஏன்னா இது தேர்தல் ஆணையமும் நிறைய தவறுகள் இருக்குது, அதையும் உங்கள் திருத்திக்கணும். மற்றபடி இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அதை தான் பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்றம் நேற்று ரொம்ப முக்கியமான வழக்கு, இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய வழக்காக இதை பார்க்கணும். தேர்தல் ஆணையம் நேற்று சொன்ன பதிலை பார்த்தீங்கன்னா என்னங்க, இந்த சிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் சிஸ்டம், இதெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடாது. தேர்தல் முடிந்து 45 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும், யாராவது கேட்டால் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஆனால் 45 நாள் மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்ச நாள் கூட வைப்பாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் எப்போ வருதோ அது வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை அழிக்கிறோம், நாங்கள் பழைய தரவுகளை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அழிக்கக்கூடாது, சிசிடிவி கேமராஜ் ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கெடு விதிச்சிருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் நேற்று முக்கிய திருப்பமாக நம்ம ஏன் இதை பேசுகிறோம்னா, நமக்கும் இவிஎம் சந்தேகம் இல்லைங்க, அதையும் சொல்லிட்டோம். ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, நேற்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்கிற விஷயம், ஒவ்வொரு தடவையும் அந்த மென் பொறியாளர் யார் அந்த வடிவமைச்சாங்கல்ல இவிஎம், அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த தகவல்களை அளித்த பிறகு செக் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க உச்சநீதிமன்றம். ஒரு மிஷின் வருது, அந்த மிஷினை ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரெட்டலை, உதயசூரியன் இந்த மாதிரி நிறையா இருக்கும், அதை அழிச்சிட்டு இப்போ பீகார்னா அந்த ஊர் சின்னங்களை போடணும், ஆந்திரானா அந்த ஊர் சின்னங்களை போடணும். இப்படி போடும்போது அந்த பொறியாளர் பரிசோதிக்கிறாரான்னு கேட்குறாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் கேட்குது. உடனே பதில் சொன்ன சிங், அவர் தான் தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்தவர், அவர் சொல்கிறாரு, இல்லை பண்ணலைன்னு ஃபஸ்ட்டு இல்லை 40,000 ரூபாய் கேட்குறாங்கன்னு. ஒரு மிஷினுக்கு 40,000மா? நீதிமன்றமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு மிஷினுக்கு 40,000 கேட்குறாங்களா அப்படின்னு. ஆமாங்க, 40,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னோடனே இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, அப்போ 40,000 ரூபாய் கேட்குறாங்கங்கிறதுக்காக இவங்க ஒரு தரவை அளித்த பிறகு மீண்டும் தரவை புதுசாக ஏற்றும் போது மென்பொறியாளரை கூப்பிட்றாங்களா இல்லையாங்கிற பெரிய கேள்வி எழுது. ஒன்று. ரெண்டாவது, இயற்கையிலே எழக்கூடிய சந்தேகம், இப்படி எத்தனை தடவை நீங்கள் பொறியாளரை கூப்பிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, கவர்மெண்ட் எவ்வளோ அலாட் ஆகிருக்கு இந்த பணம். ஏன்னா தேர்தல் நடைமுறைகளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடைமுறைகள் நிறையா ஆகுதுன்னு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் நேற்று 40,000 ரூபா செலவாகுது அப்படிங்கும்போது அந்த மென்பொறியாளர் வராருல, அவருக்கு கட்டணம் 40,000மா? ஏன்னா அவர் வராரு, சிப்பெல்லாம் இது மாற்றலை, ஒருவேளை தரவுகளை அழிச்சிட்டு புது தரவு போடும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்குது, பேட்ரி வீக்கு, ஏதோ ஒன்று டெக்னிக்கல் நமக்கு தெரியல, ஏதோ ஒன்று அந்த மிஷினில் ஏதோ குறைபாடு இருந்தால் அதுக்கு காசு வாங்கலாம். சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு அவருக்கு சார்ஜ் 40,000மா? ஒன்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மிஷினை தரவை எரேஸ் பண்ணி புதுசாக ஏற்றி அவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் அவர் உட்காந்து பார்ப்பார். அந்த மிஷினை உடனே அழுத்திக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு 40,000மா? இல்லை ஃபுல்லாக உட்காந்து தரவு பண்ணி 5 மணி நேரம் உட்காந்து பண்ணுறாரு, ஒரு நாள் உட்காந்து தரவு பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை பணியாளர்கள் இதில் ஈடுபட்டுருக்காங்க? இந்த பணியாளர்களுடைய பின்புலம் என்ன? இந்த பணியாளர்கள் அந்த நிறுவனத்தால்
ஏற்கனவே நிறுவனத்திலேருந்து வரவங்க தான். அப்போ அவங்க வந்து நிறுவனத்துக்கு தானே சாதகமாக இருப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மறுபடி பிரசாந்த் பூஷன் ஆக்சுவலாக அந்த கேஸ் போட்டது வேற ஒருத்தர், ஏடிஆர் அமைப்பு, அவங்களுக்கான ஆஜரான வக்கீல் வேறு. ஆனால் பிரசாந்த் பூஷனும் சேர்ந்துக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, ரைட்டுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இவிஎம் பற்றி நீங்கள் சந்தேகம் கிளப்ப மாட்டீங்க, வாக்குச்சீட்டு முறை தான் ஒத்துக்க மாட்டீங்க, ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, நாங்கள் அதை மறுக்கலை. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இவிஎம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, அந்த இவிஎம்மில் பிரச்சனை வராதா, அதை ஹேக் பண்ண முடியுமா, அதில் இருக்கக்கூடிய தரவுகளை மறுபடியும் எடுக்க முடியுமா. இப்போ வாக்குப்பெட்டியில் ஒரு இது வந்து சீல் குத்துறாங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுட்டோம், அது ஒரு 4-5 வருஷம் ஆனால் கூட அன்னைக்கு அந்த பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இதை எடுத்து பிரச்சனை எண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இவங்க சொல்கிற தரவுகளின் பிரகாரம் ஒரு சிப்பை வந்து அழிச்சிட்டு அடுத்த தேர்தல் வரும்போது அந்த பழைய தேர்தலோட டேட்டா போயிடும். அப்படி போகுமா இருக்குமா? ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் செல்லில் வந்து ரீபோட், அதாவது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணால் கூட அது வந்து அதில் எடுத்து அதுலேருந்து மேட்ரு எடுத்துரும். இப்போ குற்றவாளிகளோட நிறைய பேர் இருந்தால் அந்த செல்ஃபோன் பறிக்கும் போது அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இது எரேஸ் பண்ணாலும் அதை எடுக்க முடியுமா, அந்த டேட் போட்டால் வருமா, இப்படிலாம் நேற்று வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார் பிரசாந்த் பூஷன். ஒரே விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது, நிறைய விஷயங்கள் நோண்டி கேட்குறத பார்த்தா இந்த வழக்கு இப்போதைக்கு முடியாது ஒன்று. அப்போ இந்த வழக்கு சம்பந்தமான ஆர்டிக்கல் போட்டுட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு விரிவான கட்டுரையில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் எழுதுகிறார் பத்திரிக்கையாளர், இதெல்லாம் ஏங்க பண்ணணும், இவிஎம்லாம் வேணாம், உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பில் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், அவர் பார்த்துக்க போகிறாரு. நீங்கள் என்னதான் குவாலிட்டியாக பண்ணி, இப்போ இவிஎம் சூப்பர், அந்த இவிஎம்மில் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க அப்படி பண்ணுங்க, எதை வேணால் பண்ணுங்கள் ஐயா, வாக்கு சீட்டு முறைக்கே கூட போங்க, தேர்தல் நடத்துறது யார், மோடியால் நியமிக்கப்பட்டவர். நம்ம மோடினா இப்போ அவர் இருக்கார், அவர் தான் நியமனம் போட்டார், இல்லைன்னா ஏதோ ராஜா ஓமாம் ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒரு பேர், அவர் எந்த பிரதமர் வந்து எந்த நாட்டை ஆளக்கூடிய எந்த கட்சி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதோ அவர் தேர்தலை நடத்தினால் எப்படி நியாயமாக இருக்க முடியும். இதற்கு பெஸ்ட்டு தேர்தல் ஆணையரை 3 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கும், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ், முடிஞ்சு போச்சே. இதுக்கு ஆட்களை இது பண்ணுங்க, அப்போ தெரிஞ்சிடும்ல. இப்போ எப்படியும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மோடிக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ ஒரு உள்நோக்கம் இருந்தாலும், ஏன்னா அவங்கவுங்க ஆளை கொண்டு வரணும்னு நினச்சாலும் சீஃப் ஜஸ்டிஸ் பொதுவான ஆள் தானே, அவரை வச்சு பண்ணலாமே. கடந்த காலத்தில் அப்படி தான் நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறையை ஏன் இப்போ ஒரு விஷயத்தை மாற்றுறதுனா ஒரு காரணம் சொல்லுங்கள். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன காரணம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் செலவு குறையும், கரெக்ட். அவங்க ஒரு வக்பு வரி ஏன் வருது? பிஜேபி சொல்கிற காரணம் இல்லை, வக்பு சொத்துக்களை வந்து பல இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து தேவையில்லாமல் வந்து நிறையா பேருடைய லேண்ட்லாம் உள்ளே இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து நாங்கள் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும், யாரும் ஊழல் பண்ணிடக்கூடாது, மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை, எல்லோரும் வந்தால் நல்லது தானே அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் உள்ளிட்ட இடங்களெல்லாம் நாங்கள் லிங்கம் தேடுறாங்கிறதுக்கு வந்து இல்லை ராமர் கோச்சுக்குவார், கிருஷ்ணர் கோச்சுக்குவார், அது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே போல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை ஏன் நீங்கள் மாற்றுனீங்க? அத்வானி நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? வரலாறு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது, ஐயா பாருங்கள் எதை வேணால் மாற்றுங்க, ஆனால் நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸை மட்டும் மாற்றிடக்கூடாது. அப்போ அவருக்கு பயம் காங்கிரஸ் ஏதோ பண்ணிடுமான்னு. உண்மையில் காங்கிரஸ் அப்போ ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னா பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி காங்கிரஸ் மட்டும் ஆட்சியில் இருக்கும் மன்மோகன் சிங் அவருக்கு வேண்டிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையரை போட்டு அவர் நினச்சிருக்க முடியாது, நினச்சா பண்ண முடியாது இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு இடியை வச்சு 10 பிஜேபி ஆளுங்கள்லாம் தூக்கி போட்டு இவங்களே தேர்தல் நடத்தி இவங்களே ஜெயிச்சிட்டோன்னு அறிவிச்சிருக்க முடியாது. 10 வருஷம் இருந்தார்ல. அதனால் ஏன் பண்ணலை அப்படின்னா எது சொல்கிறது, மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தருங்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம இதுக்கு சொல்லணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வழக்கு வருது, மோடி வந்து பிஏ படித்தாரா இல்லையா அப்படின்ட்டு. அதில் நீதியரசர் கேட்குற ரைட்டுங்க, அவர் அது ரைட்டு, ஆனால் இதை தெரிஞ்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன யூஸ், இது என்ன பொதுநலம்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் ரைட்டுங்க பொதுநலம் இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வராரு, அவர் சும்மா நான் டாக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வைத்தியம் பார்க்கறது குற்றம், ஆனால் டாக்டர்னு சொன்னது குற்றமா இல்லையானா குற்றம் தானே.
அப்போ அதை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது சரியான வாதமாக நமக்கு புரியல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா மோடி அவர்களுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் நேற்று கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு சந்தேகப்படுறாங்க, கேட்குறாங்க 40,000ங்கிறதுக்கு விளக்க வேணும், எல்லாத்துக்கும் விளக்க வேணும், மார்ச் 3வது வாரத்துக்கு இதை ஒத்தி வைக்கிறேங்கிறாங்க. நீதி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொன்னால் கூட நீதி வரவில்லையே நினைக்கிறாங்க. நம்ம ரொம்ப உறுதியாக நம்புகிறோம் என்னென்னா, எது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீதி வெல்லுங்க. நீங்கள் என்ன, அதாவது என்னங்க, நீங்கள் வந்து ஒருத்தரை ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம். மறுபடியும் நம்ம அதான் நான் எங்கள் தோழர்களுக்கு கூட அதான் சொல்லுவேன், இப்போ நம்ம பேசுகிறது சரியா இல்லையான்னு முன்னாடி இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். நான் என்ன ஏமாற்றலாம், உங்களை ஏமாற்றலாம், மக்களை ஏமாற்ற முடியாது. ரொம்ப தெளிவாக தெரியும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது. நம்ம நடுநிலையாக பேசுவோம், மக்கள் நம்மகிட்ட இருப்பாங்க. உண்மையை பேசுவோம், அதுக்குன்னு ஆதரவு இருக்கும். ஒரு குறுகிய நோக்கத்தோடு இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவாக சில பேர் பண்ணால் அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுதான் நான் இப்பவும் சொல்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைட்டாக ஒரு மிரட்சல் வந்திருக்குன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா முக்கியமான வழக்கு இன்றைக்கி வேறு அதிமுக வழக்கு வந்து இன்றைக்கி வருது. அதாவது ரெட்டலை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு உரிமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லைன்னு சொல்கிறாரு எடப்பாடி. அது இந்த வழக்கு வருது, ரொம்ப முக்கியமான வழக்கு. இதுக்கு நடுவில் மாநிலங்களவைக்கு வந்து அநேகமாக இல்லை, இவர் கொடுத்துருவாங்க, கமலஹாசன் கொடுக்குறாங்க. சேகர்பாபு போய் காலையில் பார்த்துட்டு வந்துட்டார். ஏன்னா இப்போ ஒரு நடிகர் வரும்போது அடுத்து வேற ஒரு ஆளை வச்சு தான் பண்ணணும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.